Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு சிப்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸ்னாலே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. அது ஆயில் அதிகமா குடிக்காம எப்படி நல்லா மொறுமொறுப்பா செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தோலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சீவல்ல வச்சு சீவிக்கிற போறோம். இது நல்லா ஷார்ப்பா இருக்கும். நமக்கு சீவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம தோல் சீவிட உருளைக்கிழங்க நல்லா லேசா சீவிக்கலாம். தடியா சீவிடக்கூடாது. நல்லா லேசா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா லேசா சீவியாச்சு. இந்த மாதிரி சீவும்போது நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் நம்ம ஊற வைக்கும்போது உருளைக்கிழங்கு சீக்கிரம் கருக்காது. அதே போல் கருப்பாகாமல் நம்மளுக்கு நல்ல ஒயிட் கலராகவே இருக்கும். அதே போல் கொஞ்சம் உப்பு அதில் சேர்ந்துருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஊற வைக்கிறது. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி மட்டும் வடிகட்டிட்டு உருளைக்கிழங்க தனியாக எடுத்துகிட்டு இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒயிட்டாக இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரம் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணதை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி காய வச்சுட்டு நீங்கள் பொரிக்கும்போது அதிக அளவுக்கு ஆயில் குடிக்காமல் இருக்கும். நம்ம தண்ணியோடு போட்டு சேர்க்கும்போது அதிகமாக ஆயில் குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சிட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பொரிக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். மீடியமாக ஹீட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா பொரிஞ்சு வரும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லா சைடுமே ஈவனாக பொரிஞ்சு வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆயில் அதிகமாக குடிக்காது. நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆர்டினரி தூள் கூட எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 6 உருளைக்கிழங்கு போட்டோம். அதே இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சுருந்த மிளகாய் தூவிட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. ஈவனாக எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சுலபமாக செய்யக்கூடியதான். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிலும் அதிக அளவுக்கு குடிக்காமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.